இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சோன்னு வலிக்கிட்டு போயிடும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை பாத்திரத்தில் சேர்த்து 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்தெடுக்கணும். மாவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கலாம். கேரமலைஸ் இந்த மாதிரி கட்டிப்பட்டு வரும். மெதுவா கலந்து விட்டுட்டே இருக்க நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சரியா இருக்கும். 2 கப் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாத்தி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட அல்வா பேன்ல ஒட்டாம திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நெய்யை சேர்க்க அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெய் சொட்ட வேணும்னா 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அல்வா பாருங்க நல்லா திரண்டு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். கடைசியா கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், பூசணி விதையை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நீங்க முந்திரி பருப்பை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு பேன்ல இந்த மாதிரி அல்வா ஒட்டாம நல்லா சுருண்டு வரும்போது கடைசியா 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கோங்க. அவ்வளவுதான். சுட இந்த அல்வாவை சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அல்வாவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.